ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி பொடி இந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய இட்லி பொடிலாம் தீந்துருச்சு. ஸோ அம்மா வந்ததுனால நான் எல்லாமே வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். எங்கள் அம்மா வந்து எங்கள் பாட்டி இப்படி தான் செய்வாங்க, அம்மாச்சி. ஸோ அதே மாதிரி செஞ்சு தருவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னியே தேவையில்லை, சூப்பராக இருக்கும் இட்லி பொடி. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் ஒரு அளவு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அந்த டம்ளர் நிறையா அரிசி, இட்லி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா புரிஞ்சு வரும் இல்லையா, அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததாக கருப்பு உளுந்து இதுவும் நல்லா ஒரு டம்ளர், அதே ஒரு டம்ளர் அளவில் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஸோ நல்லா கலர் மாறணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஸோ அடுத்தது வந்து கடலைப்பருப்பு, ஒரு அரை டம்ளர் கடலைப்பருப்பு போதும். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நல்லா வறுக்கணும், நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஜீரகம் வந்து அரை டம்ளருக்கும் கம்மியாக, ஒரு 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஜீரகம் வந்து நல்லா பொரியும், படப்படன்னு பொரியும். பொரிஞ்சதுமே அதையும் எடுத்து மாற்றிடலாம். ஸோ அடுத்ததான் மிளகு போட போகிறோம். மிளகு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் இப்போ வந்து 1/4 டம்ளருக்கும் கம்மியான மிளகு தான் எடுக்கிறேன். ஸோ மிளகு வந்து ரொம்ப வறுப்படக்கூடாது. ரொம்ப வறுப்பட்டால் ஒரு கசப்பு வாசம் அடிக்கணும், அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து லைட்டாக ஒன்று பொரியும் போதே அதை ஆஃப் பண்ணி எடுத்துடணும். அடுத்து வந்து ஒரு 1/4 டம்ளர் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா வரமிளகா சேர்த்துக்கிறேன். வரமிளகா வந்து உங்களோட வரமிளகா எவ்வளோ காரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 20-25 மிளகா எடுத்திருக்கேன். ஸோ அப்படியே ஒரு துணியில் வந்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அதை நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வரமிளகாயில் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால. ஸோ உங்களோட காரம் எப்படி அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை வந்து நான் என்னோட கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்லாவே வறுக்க வேண்டியதாக இருந்தது. நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுக்கணும். கொஞ்சம் நேரம் வறுத்தாலே அந்த மொறுமொறுப்பு வந்துடும் கருவேப்பிலையில். ஸோ இப்போ பாருங்கள், அதில் அமர்த்தி பார்த்தா அப்படியே பொரிஞ்சு வரணும், அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். ஸோ அதையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்து உப்பு கூட நீங்கள் வறுத்து தான் சேர்க்கணும். ஏன்னா உப்பு அப்படியே சேர்க்கும்போது அதில் இருக்கிற ஈரப்பதம் வந்து பொடியை வந்து ஈரப்பதமாக்கிரும். ஸோ இதையும் நல்லா வறுத்துட்டு இதில் கட்டி பெருங்காயம்னா இதை கட்டி பெருங்காயத்தையும் வறுத்து தான் எடுக்கணும். ஸோ இன்றைக்கி என்கிட்ட கட்டி பெருங்காயம் கிடையாது. ஸோ அதனால் நான் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பொடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ பொடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிளகாயும் கருவேப்பிலையும் மட்டும் எடுத்து நல்லா கசக்கி விட்டுக்கோங்க ஒரு தடவை. ஏன்னா எல்லாமே நம்ம சேர்ந்து தான் பொடிக்க போகிறோம், எதையுமே தனித்தனியாக பொடிச்செடுக்க போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி கசக்கி விட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜார் எடுத்துட்டேன். இதில் ஒரு 1/2 மிக்ஸி ஜாருக்கு போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து கொரகொரப்பாக இருந்தால் பிடிக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே பவுடர் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் எனக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. சட்னி திடீர்னு ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம். பொடி தோசை செஞ்சு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ பாருங்கள் நல்லா பவுட்ரு பண்ணிட்டேன். ஒரு ஜல்லடையில் கொட்டி இதை சளிச்சிக்க போகிறேன். ஸோ ஏதாவது ரொம்ப அழைப்படாமல் இருந்ததுன்னா அது திரும்ப அரைச்சிக்கலாம் இல்லையா, அதனால தான். ஸோ இது பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோ, இல்லாட்டி அதோட காரம் வந்து அப்படியே மூக்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க, இல்லாட்டி துணி வச்சு மூக்கில் கட்டிக்கோங்க. ஸோ நான் இதை சளிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே இதே மாதிரி பவுட்ரு பண்ணி சளிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இட்லி பொடி அரைக்கிறது இவ்வளவு ஈஸி அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ஸோ பாருங்கள், இதுதான் லெஃப்ட் ஓவர். அந்த கடைசியில் குறையாக இருந்தது. ஸோ ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. ஸோ நான் அதையும் அப்படியே அதுக்குள்ளேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஒன்றும் அவ்வளோ பொறுன்னு இல்லை. ஸோ அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டு பாருங்கள், உப்பு காரம் எல்லாமே போதுமா அப்படின்னா. ஸோ திரும்பவும் உப்பு எதுவும் பத்தலை அப்படிங்கும்போது நீங்கள் திரும்பவும் உப்பை வந்து வறுத்து தான் பொடிக்கணும். அப்படியே பொடி உப்பு போடக்கூடாது இதில். ஸோ அது பத்தாமல் வந்தது அப்படின்னா நீங்கள் திரும்பவும் கல்லுப்பு எடுத்து பொடிச்சிட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் பொடிச்சிட்டு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பளத்தில் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் ஆனால் கூட அதோட காரம் வந்து குறையாமல் இருக்கும். நம்ம அப்படியே சம்பளத்தில் போட்டு வைக்கலாம், பட் நாளாக அதோட காரமெல்லாம் போயிடும்.
ஸோ அதனால தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் போட்டுட்டு திரும்ப மூடி வைக்கிறோம். ஸோ இப்போ சூப்பரான சுவையான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக குயிக்காக இது செஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். சூப்பராக செஞ்சு வச்சுக்கலாம். பொடி தோசையெல்லாம் செய்யலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.